ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு zaagzoogzitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogzitchenல பார்க்க போறது வீட்ல இருக்க பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஈஸியான கிரீமியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கேக்கை வந்து நம்ம பேக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது செட் ஆகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் பார்த்தோம்னா அப்படியே நம்ம கடையில் வாங்குற ஐஸ்கிரீம் கேக் மாதிரியே இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் கேக்கு வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான க்ரீமியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கேக் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு பால் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இதை நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 கப்பு பால், அதாவது 375 ml ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கணும். மில்க் வந்து க்ரீமியாக இருக்கிறதுக்காக பாலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கணும். ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காயிருச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஸ்டர்ட் மில்க்கை சேர்த்ததும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டிப்பட்டுரும். இதை பார்த்தோம்னா 5 மினிட்ஸ்லேயே நல்லா கெட்டிப்பட்டுக்கிட்டே வரும். நம்ம கைவிடாமல் மட்டும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா க்ரீமி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டர்டை பார்த்தோம்னா நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிட்டே வரும். இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இதை கவர் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃப்ரீசரில் 10 to 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ தான் கஸ்டர்ட் வந்து சில்லுன்னு இருக்கும். நம்ம ஃபர்தராக கேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு சில்லுன்னு இருக்கிற கஸ்டர்ட் தான் நம்மளுக்கு வேணும். அதனால தான் இதை ஃப்ரீசரில் வைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி டீடைம் கேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கேக்கை வந்து நம்ம கஸ்டர்டு கேக்குக்கு பேஸாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை கைகளால் இந்த மாதிரி கிரம்பிள் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட் கேக் இல்லைன்னா பிஸ்கட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக்கு பதிலாக பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பிஸ்கட்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு கிரம்பிள் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் பிஸ்கட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி கேக்கு இல்லைனா ஃப்ரூட் கேக் யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கைகளால் கேக்கை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் கேக் செட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கேக் டின் இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கேக்கை வந்து செட் பண்ணிக்கலாம். இதை செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப்பால் கவர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கிளிங் ரேப் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேக்கை வந்து ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளிங் ரேப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கிரம்பிள் பண்ணி வச்சுருந்த கேக்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கேக்கை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேக்கை வந்து லேயராக செட் ஆகணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பேஸு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப தான் கேக் லேயர் வந்து நல்லா செட் ஆகும். கிளிங் ரேப்பை வந்து பவுலை சுற்றி கவர் பண்ணிவிட்டு இதை வந்து 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பவுலில் 1/2 கப்பு வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிவிட்டு விப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பவுடர் சுகர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விப் பண்ணுறது எடுத்த உடனே ஹை ஸ்பீடில் விப் பண்ணிடாமல் லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பித்து ஹை ஸ்பீட் வரைக்கும் வச்சு விப் பண்ணிக்கணும். இதை நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் விப் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. க்ரீம் எவ்வளவு ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இதை கவுத்தரா விழக்கூடாது. இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நீங்கள் விப் பண்ணிக்கணும். இப்போ இதோட நம்ம ஃப்ரீசரில் சில்லுன்னு ஆகிறதுக்காக வச்சுருந்த கஸ்டர்ட் எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் லோ ஸ்பீடில் வச்சுட்டு கஸ்டர்டு வந்து க்ரீமோட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு விப் பண்ணிக்கணும். இப்போ நல்லா விப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டர்டு வந்து க்ரீமோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கலருக்காக மட்டும் எல்லோ ஃபுட் கலர் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு விப் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் வந்து பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்த கிரம்பிள் பண்ண கேக் பவுலுக்குள்ளே சேர்த்துடலாம். ஸ்பேட்டலா யூஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கலாம். கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே நட்ஸ், அதாவது பாதாம் பிஸ்தா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நட்ஸ் சேர்க்குறது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கிளிங் ரேப்பால் கவர் பண்ணிக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்கிறப்போ ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் கிளிங் ரேப்பால் கவர் பண்ணிக்கிறோம். இதை நல்லா சீல் பண்ணிக்கணும்.
இப்போ இது செட் ஆகிறதுக்காக ஃப்ரீசரில் 6 ஹவர்ஸ் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சது 6 ஹவர்ஸ் ஆவது நம்ம ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ்கிரீமை வந்து நான் ஓவர் நைட் செட் பண்ணிட்டேன். இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். மேலே உள்ள கிளிங் ரேப்பை ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கீழே போட்டிருந்த கிளிங் ரேப்பை வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு தூக்கிடலாம். நம்ம கிளிங் ரேப் சேர்த்ததுனால இது ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஸ்டர்ட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளவு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கேக் பார்த்தோம்னா நல்லா க்ரீமியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் கேக்கை வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.